நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சட்டவிரோதமாக பண்ணுறாரு, ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறாரு, என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு. இல்லை, அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு போய்ட்டுமே கிடையாது, அதுவும் சட்டவிரோதம். அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க, அவங்க ஜிஎஸ்டி இருக்காது, உங்களால் ஜிஎஸ்டி கிரெடிட் எடுக்க முடியாது, நீங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இதை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேயும் அண்டு எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கிலையும் கண்டிப்பாக புகார் கொடுக்கலாம். ஒரு சில நேரங்களில் அந்த அதிகாரியே வந்து நேரில் பார்த்தாங்கன்னா சோமோட்டோ ரீதியில் கண்டிப்பாக அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க உறுதியாக. ஸோ இப்போ ஜிஎஸ்டி எடுக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேன் கார்டு, ஆதார், பேங்க் அக்கௌண்ட்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் இடத்தோட பத்திரமா இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம், வெற்றியோட வியாபாரம் பண்ணலாம்.